பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். சகரியா சாப்டர் 9 verse 12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பானை நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாகுதுல, அதுவும் இன்னைக்கே தருவேன். ஆமீன். ஆனால் எப்போ தருவார்? அரணுக்கு திரும்பணும். நம்பிக்கையுடைய சிறைகளை இன்னைக்கு கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கை இருக்கா? வேறு எங்கே வச்சுருக்கீங்க? கர்த்தர் பேரில் தான் உங்கள் நம்பிக்கை இருக்குன்னா அரணுக்கு திரும்புங்க. அரண் யார்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நம்ம வேதாகமத்தில் பார்ப்போம், அவர் அரணாக இருக்கார், நம்பிக்கையாக இருக்கார், கேடகமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார் இல்லையா? அனுகூல பட்டணமாக இருக்கிறாரு, அடைக்கல பட்டணமாக இருக்கிறாரு. அப்போது நம்பிக்கையுடைய சிறைகளை எங்கே திரும்பணும்? அரணுக்கு நேராக திரும்பணும். இன்னைக்கு நீங்க வேற எங்கேயாவது உங்க நம்பிக்கையை வைத்திருந்தீங்கன்னா, சிறைப்பட்டு போயிருந்தீங்கன்னா, உங்க சிறையிருப்பு மாறணும்னா, ரெட்டிப்பான நன்மை வரணும்னாக்க எங்க திரும்பணும்? இயேசு கிறிஸ்துக்கு நேராக திரும்புங்க. நிச்சயமா ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தருவாரு, இன்றைக்கே தருவார். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த இடத்துல சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் உங்க பேர்ல வரும்படி, அரணுக்கு நேராக திரும்பும்படி, பாதுகாப்பு உண்டாகும்படி, ஆண்டவரே அந்த அரண் என்பது ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீரே எங்கள் அரணும் கோட்டையும் தஞ்சயமா இருக்கிறீர் ராஜா, பாதுகாப்பா இருக்கிறீர் ராஜா. எந்தெந்த விஷயத்துக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா விஷயத்திலும் அரணுக்கு நேராக உங்களுடைய பிள்ளைகள் திரும்பும் போது ரெட்டிப்பான நன்மையை தந்து இன்றைக்கே தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.